திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் அன்பு நண்பன் சென்னை ஆலப்பாக்கம் நடராஜர் கோயில் பூசகர் சிவதாசன் பேசுகின்றேன். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. மனசில் தோணுன ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாட்டு நாய், நம்முடைய பூர்வீகத்தை சார்ந்த பூர்வீக நாய், தெரு நாயின்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம நாட்டுடைய பூர்வீகமான நாய். இந்திய வரியா இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாட்டு நாய். அந்த நாயெல்லாம் என்னென்னா, வளர்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் தெருவில் இனப்பெருக்கம் பண்ணி 10-15 நாய் வீதியில் மொத்தமாக திரியுது. வீதியில் ஒரு நாய்க்கு, இந்த நாய்க்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு நாய் வண்டியில் வேகமாக நம்ம போகிறோம்ல, அதாவது குறுக்கு சந்தையெல்லாம் நம்ம போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். நம்ம ஆளுங்க பெரும்பாலுமே 30, 40, 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஏதோ ஒரு நாயை இடிச்சிடுறீங்க, அடிச்சிடுறீங்கன்னா, அதோடைய பழக்கத்தின் காரணமாக அந்த தாய் அடிபட்டிருக்கோம், அவங்க தாய் வம்சாவளியில் யாராவது அடிபட்டிருக்கோம், மூதாதையர்கள் அடிபட்டிருக்கோம். அந்த பழக்கத்தினால அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, ஓடி போய் வண்டியில் வேகமாக போகிறவங்கள கடிக்கிறதுக்கு போகுது. ஆவேசத்தில் கடிச்சும் வச்சிருது. இதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம வேகமாக போய் அந்த நாயை இடிக்கிறதுனால என்ன ஆகிப்போகுது அப்படின்னா, அந்த நாய் பழக்கத்தின் காரணமாக, வழி வழியாக வந்த வம்சாவளி பழக்கத்தின் காரணமாக, காரணமே அது தெரியாமல் பழக்கத்தின் காரணமாக கடிக்கிறதுக்கு போகுது. ஆச்சுங்களா? கடிச்சும் வச்சிருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா, எங்கள் குடும்பத்திலே 2 பேரை இந்த மாதிரி நம்ம நாட்டு நாய் வீதியில் போகும்போது கடிச்சிருக்கு. நான் அது ஊசியெல்லாம் போட்டிருக்கேன். அந்த குற்றத்துக்கு அந்த நாய் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஏன் அப்படின்னா, நாம் நம்முடைய நாட்டு இனத்து மேலே பற்று வைக்காமல் சீமை நாய்கள் மேலே வச்ச பற்று தான் காரணம். நம்ம நாட்டு நாய் வீட்டுக்கு, எனக்கு நான் சின்ன பையன் ஆகும்போது வீட்டுக்கு 1 நாள் 2 நாய் அவங்கவுங்க பேணி பாதுகாப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கும், அவங்க வளர்த்துட்டு வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இதை விட அதிகமாக நாய் இருந்தது சென்னையில். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நாய்களை யாருமே செட்டப் பண்ணுறதே இல்லை. நம்ம சீம நாய்கள் வாங்கி லேப்ரடா, அப்புறம் டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்டு, பக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சீம நாய்கள்லாம் வாங்கி வளர்க்குறோம். நம்ம நாட்டு நாய் மேலே நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. அப்போ இந்த நாட்டு நாய்கள்லாம், வீட்டில் இருந்த நாட்டு நாய் இப்போ தெரு நாய், ஸ்ட்ரீட் டாக்ஸாக மாறி போச்சு. அதன் காரணமாக அது தன்னுடைய இனத்தை தெருவிலே பெருக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. வாழும்போது தெருவிலேயே வாழ்க்கையை நடத்தும் போது வண்டிக்காரன் இடிக்கிறான். அதோட பழக்கத்தின் காரணமாக அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை தெருத்திட்டு கடிக்க வருது. இந்த அவல நிலைக்கு நம்முடைய இந்த ஒரு சிந்தனையும் தான் காரணம். அதனால் சீம நாய் மேலே வச்ச பற்றை நம்ம நாட்டு நாய் மேலே நம்ம கொஞ்சம் வைக்கணும். நாட்டு நாயினோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை அப்படின்ற நிறைய நாட்டு இனம் இருக்குது. இந்த இனத்து மேலே மட்டும்தான் கவனம் செலுத்தணுமே தவிர, நம்ம இந்தியன் பரியா நாய் என்று சொல்லக்கூடிய பூர்வீக நாட்டு இனத்து மேலே நம்ம கவனமே செலுத்துறதே கிடையாது. அதனால் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம்னா, நீங்கள் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா சீம நாய், அதை காட்டிலும் இந்த நாய்கள் மிக 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 தெளிவானவை, அன்பானவை, நன்றாக பழகக்கூடியவர்கள். அந்த நாய்க்கு போகிற மாதிரி ரேபிஸ் ஊசி, சத்து ஊசி, மற்ற மருந்துகள்லாம் கொடுத்து வளர்த்திங்கன்னா, அந்த நாய்களை காட்டிலும் அதிக காலம் நம்மோடு அன்பாக பழகக்கூடியது. இதுக்கு நம்ம ஃபேன் போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஏசியில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இது இருந்தால் தான் இந்த சாப்பாடு தான் கிடையாது. சொல்லுவாங்க பொதுவாக உப்பு காரெல்லாம் அதிகமாக போடக்கூடாது. ஆனால் அப்படி போட்டும் 12 வருஷத்துக்கு மேலே வாழற நாயெலாம் நான் பார்த்துருக்கேன். என்னை சுற்றி எங்கள் வீட்டிலேயே ஒரு நாய் இருந்தது. கிட்டத்தட்ட 13 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெட்ட நாய் இருந்தது. அந்த நாய் சாதாரணமாக சாப்பிடக்கூடியது தான் சாப்பிடும். நோய்வாய்ப்பட்டுலாம் சாவலை. அது இயல்பாக இயற்கையாக வயசாகி தான் இறந்தது. ஆனால் நான் சீம நாய் எத்தனையோ நாய் பார்த்துருக்கேன். இந்த உப்பு அதிகமாக போச்சு, அது இல்லை, இந்த சக்தி இல்லைன்னு கிட்னி ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு இறந்து போனதெல்லாம் சீம நாயெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பிரச்சனையெல்லாம் நம்ம நாட்டு நாயில் கிடையவே கிடையாது. அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த சீம நாய் மேலே இருக்கக்கூடிய மோகத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டு, நம்ம நாட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய நாட்டு நாயை வீட்டில் எடுத்து வளங்க அப்படின்றது ஒரு விண்ணப்பமாக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்றது, ஒரு ஈகோசிஸ்டம் எல்லாம் சேர்த்து தான். மனுஷன் மட்டும் இப்போ நாயை நம்ம மொத்தமாக அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது நாய் பண்ணுறது சரின்றதுக்குள்ளே நான் வாதத்துக்குள்ளே அது பிரச்சனையில் இருக்குதான். ஏன்னா எங்கள் வீட்டிலே நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நாமும் ஒரு காரணம்னு சொல்கிறேன்.
நாமும் ஒரு காரணம். அதனால் மொத்தமாக அந்த இனத்தை அழிச்சிருந்தோ அதுக்கு வந்து தீர்வாது. மொத்தமாக அந்த ஒரு இனத்தை அழிச்சிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ போடுறாங்க. ஒரு இனத்தை ஒரு தேசத்துலேருந்து அழிச்சதுனால அங்கே மனுஷனே வாழ முடியாத சூழல்லாம் நிறைய போயிருக்கு. ஒரு மர இனமே அழிஞ்சு போச்சுன்றாங்க ஏதோ ஒரு நாட்டில். காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பறவையை அழிச்சதுனால. இப்போ நம்ம நாட்டு நாயை முழுசாக இப்படியே அழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பூனை, எலி, அடுத்தடுத்த தொல்லைகள் வரும். அப்போ எல்லாத்தையும் சமநிலையில் வைக்கிறது அவசியம். அதனால் இதை அழிக்கிறது தவிர்த்துட்டு வேறு ஏதாவது இதை கட்டுப்படுத்துகிற வழி இருக்கான்னு பார்க்கணும் அரசாங்கம். மேலும் சீம நாயை வளர்க்குறத தவிர்த்துது நம்ம நாட்டு நாயை வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா தாராளமாக இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் தீர்ந்து போயிடும். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால் எல்லாரும் சண்டை, இது வளர்க்குறது சரி, அதாவது இது இருக்கிறது சரி, இது இல்லாதது தப்பு அப்படின்ற அந்த வாதத்தெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நம் நாட்டு நாயை அவங்கவுங்க எடுத்து அவங்க வீட்டில் வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே வளர்ந்தது ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு வச்சு பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வருது சின்ன சின்ன குட்டிலாம் வருது இல்லை, அது உங்கள் ஈன்ற குட்டியெல்லாம் இருக்குது, அவங்கவுங்க வீட்டில் ஒன்று வச்சு வளர்த்திங்க அப்படின்னா சீம நாய்க்கு பதில் நம் நாட்டு நாய் பாதுகாக்கப்படும், அந்த இனம் பாதுகாக்கப்படும். அதனால் இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாதுகாக்கப்படும். நாமும் இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழலாம். இப்போ நாட்டு நாயே இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்முடைய அந்த இயற்கை சூழலில் கண்டிப்பாக பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இது அதிகமானதுனாலும் பாதிப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அந்த பாதிப்புக்கு ஒரு பகுதி காரணம் நாம் தான். அதனால் இதை நம்ம மாற்றுவோம். இதுக்கு மாற்றத்துக்கு ஒரே வழி அதை அழிக்கிறதோ அதை இனப்பெருக்கத்தை கட் பண்ணுறதோ கிடையாது. அதெல்லாம் இனப்பெருக்கத்தை கட் பண்ணணும், ஒரு அளவாக தான் பண்ணணும். அதிகமாக பண்ணிட்டோன்னா அந்த இனம் அழிஞ்சு போயிடும். அந்த இனத்தை அழிக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி, நம்மை நம்பி காட்டில் இருந்த விலங்கு வீட்டு விலங்காக மாறியது. நாம் அதை வீதி விலங்காக விட்டதனால்தான் இன்னைக்கு பிரச்சனை. அதை நாம் வீட்டு விலங்காக வைத்து வளர்த்தோம் என்றால் பிரச்சனையே கிடையாது. வாழ்த்துக்கள்.